Assalamualaikum my dear friends and families, welcome to RahimaysKitchen. இன்னைக்கு நம்ம சுத்ரியா பார்க்க போறோம். உருது முஸ்லிம் சைட்ஸ் வந்து இது ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி. சோ இது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். தேவையான ingredients நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு நீங்க வந்து ஆனியன், டொமேட்டோ கட் பண்ணி வெச்சுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா கிள்ளி வெச்சுக்கோங்க. அப்புறம் ரைஸ் ஃப்ளோர் இருக்குறியா அரிசி மாவு அதுவும் ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. அரிசி மாவு வந்து இது ரெடிமேடாவும் கிடைக்கும், இல்லனா நீங்க கூட அரிசி காய வெச்சி வெயில்ல நீங்க மெஷின்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு pan சூடாயிடுச்சு. நான் இதுல வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் எண்ணெய் போட்டுக்க போறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் லவங்கம், பட்டை, இலைச்சி ரெண்டா போட்டுக்க போறேன். அதே மாதிரி ஒரு 2 பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 செகண்ட்ஸ் ஆனதும் இதில் நம்ம வந்து 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, அது அடிஷ்னல் டேஸ்ட்டு தரும். ஸோ நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணியாச்சு. 2 மினிட்ஸ் கழிச்சு இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, இது வந்து கொஞ்சம் நல்லா நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது வதக்கிக்கலாம். ரஹீமே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என் சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு கை வந்து புதினா இலையும் ஒரு கை கொத்தமல்லி இலையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலாஸ் ஒவ்வொன்றா வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், கோரியாண்டர், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் மட்டன் மசாலா 1 ஸ்பூன். நீங்கள் இதில் மட்டனும் சேர்த்துக்கலாம், சிக்கனும் சேர்த்துக்கலாம், இல்லை எதுவுமே வேண்டாம்னா வெறும் கூட செய்யலாம். மேஜிக் மசாலா இருக்கு இல்லையா, மேகி மசாலா, அது 1 ஸ்பூன், சால்ட் 1 ஸ்பூன். மசாலாஸ்லாம் சேர்த்து இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நீங்கள் இந்த ஸ்டேட்டில் வந்து சிக்கனோ இல்லை மட்டனோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து வெறும் ப்ளெயினாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ப்ளெயினாக செஞ்சாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், மட்டன் போட்டால் இன்னும் அடிஷ்னல் டேஸ்ட் கிடைக்கும். இப்போது ஒரு வாட்டி அது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணதும் ஒரு 2 to 3 கிளாஸ் வந்து வாட்டர் போட்டுக்கோங்க, தண்ணி. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு வரட்டும், இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அது அங்கே கொதிக்கிற வரைக்கும் இங்கே நம்ம வந்து சுத்ரியாவுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 2 to 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இது பிசைஞ்சு ஒரு டாக் பண்ணிக்க போகிறோம். சூடாக இருக்கும், பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நான் இது அழகாக பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது கொஞ்சம் திக்காயிட்டே வருது. இது வந்து உருது முஸ்லிம்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி, அவங்க இதை அடிக்கடி செய்வாங்க. ஸோ அது வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு, அரிசி மாவோட டாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுலேருந்தே வந்து ஒவ்வொன்றா எடுத்து சுத்திரியா செய்ய வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம வந்து இந்த கிரேவி பாயில் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டிடுறேன். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா பாயில் ஆயிடுச்சு, எண்ணெய்லாம் நல்லா விட்டு வெளியில் வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு கிளறிட்டு
நீங்கள் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டும் செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இது மறுபடியும் நான் அது லோ ஃப்ளேமில் வச்சு மூடிட்டேன். இப்போ கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அரிசி மாவை வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம ஃபிங்கரை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஃபிங்கர் ஷேப்க்கு இது கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபிங்கர் ஷேப் கிடச்சிடும். இல்லை நீங்கள் நிறைய ஷேப்பும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து ட்ரெடிஷ்னல் பார்த்தா இந்த ஃபிங்கர் தான். ஸோ இதுக்கு பேரும் வந்து ஹாத் கே சுத்ரியா சொல்லுவாங்க. ஹாத்னா உருதுல கை. இந்த கையில் ப்ரெஸ் பண்ணி செய்கிறது ஹாத் கே சுத்ரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சுத்தியா ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, சூப்பராக. இப்போ வந்து இங்கே வந்து நம்மளுடைய கிரேவி, அதாவது சுத்திரியம் போட வேண்டியது, அந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெதுவாக ஒவ்வொன்றா வந்து நம்ம சுத்திரியம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து மெதுவாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடித்ததும் ஒரு ஸ்பூனோ அல்லது ஒரு கரண்டியோ எடுத்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இதை அப்படியே விட்டுடுங்க. நம்ம ஆட் பண்ணதும் இது வந்து மூடி வச்சிடலாம். நம்ம கண்டிப்பாக நீங்கள் ஸ்பூனோ கரண்டி யூஸ் பண்ணால் அது வந்து ஒடிஞ்சிடும். ஸோ நான் இன்னொரு பேட்ச் வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்டார் டைப்பும், இது ஒரு கிண்ணம் டைப்பும், ஒரு சர்க்கிள் டைப்பும் உங்களுக்கு காட்டுறேன் சும்மா. ஸோ இன்னொரு பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் இது ஓப்பன் பண்ணி இப்போது கொஞ்சம் ஒரு வாட்டி லைட்டாக வந்து நீங்கள் வந்து கிளறிக்கோங்க. லைட்டாக இது ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பேட்சும் ஒவ்வொன்றா நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி செகண்ட் பேட்சும் கம்ப்ளீட் ஆனதும் இது மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது நல்லா வந்து பாயில் பண்ணி குக் பண்ணிக்க போகிறோம். இது கடைசியில் மாவு இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ தட் வந்து கிரேவி கொஞ்சம் உங்களுக்கு திக்காக இருக்கும். அதனால இல்லைன்னா கூட நோ ப்ராப்ளம். எப்படியும் அந்த மாவுலேருந்து அந்த கிரேவி வந்து இப்போ திக்காகிடும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இது கொதிச்சு வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது அரோமா. இதில் வந்து இப்போ நான் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சுத்திரி எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியாக ஜூஸியாக இருக்குது. அவ்வளோதான். இது இப்போ இறக்கி வச்சு அழகாக பிளேட்டிங் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கூட இது செஞ்சு சாப்பிட்லாம். இது நிறைய பேர் வந்து ஸ்வீட்டில் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இது யூனிக்காக வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட பிரியாணி டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா என்னை ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அந்த ஜூஸியாக அந்த சுத்திரியம் சூப்பராக வந்திருக்கு. என்னோடய ஃபேவரெட் இது. முஸ்லீம் ஸ்டைல் சுத்திரியம் ரெடி. அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹீமேஸ் கிச்சன். தேங்க்யூ.